வணக்கம், வாழ்க வளமுடன். லக்னாதிபதி 12 பாவங்களில் நின்ற பலனை பார்த்தோம். இப்போ 2ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருக்கக்கூடிய பலனை பார்க்க போறோம். இப்போ இந்த ஜாதக கட்டத்தில் பாருங்க, லக்னம் மேஷ லக்னம். அப்போ மேஷ லக்னத்திற்கு 2 7 சுக்கிரன். அந்த சுக்கிரன் லக்னத்தில் நின்றால் பொருளாதார மேன்மை, போஜன பிரியன், குடும்ப நிர்வாக பொறுப்பு, வேலைப்பளு, வாக்குத்திறமை, பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணம், சொத்து சேர்க்கை. 2ஆம் அதிபதி 2இல் நின்றால் வாக்குத்திறமை, நிலையான சொத்து, வார்த்தைகளை தெளிவாக பேசுபவர், வாதத்திறமை, சிறப்பான குடும்பம், சிறப்பான குடும்ப உறுப்பினர்கள். 2ஆம் அதிபதி 3இல் நின்ற பலன் பொருளாதார வளர்ச்சி, சகோதர வகையில் கருத்து வேறுபாடு, நேர்மை, வீர செயல்களால் தனவரவு, தன் திறமையினால் தனவரவு, கல்வியில் படிப்படியான முன்னேற்றம். 2ஆம் அதிபதி 4இல் நின்ற பலன் தாய் வழி சொத்து, தனவரவு, வீடு மனை யோகம், அனைத்து சுகங்களையும் அடைபவர். தாய் வழி ஆதரவு, வியாபார ஈடுபாடு. 2ஆம் அதிபதி 5இல் நின்ற பலன் பூர்வ புண்ணிய பலம், புத்திரர்களால் மேன்மை, ஆதாயம் மற்றும் சாஸ்திரம் அறிதல், ஆன்மீகம் அறிதல், பேசுதல், தொழில் வருமானம், குலத்தொழில் வருமானம், ஆழ்ந்த அறிவால் தனலாபம், சாஸ்திரங்கள் மூலம் தனவரவு. 2ஆம் அதிபதி 6இல் நின்ற பலன் சத்துருக்களால் பொருள் இழப்பு, வாக்குவாதத்தால் விரோதம், பேச்சில் குறைபாடு, பேச்சால் பிரச்சனை, மத்தியமான கல்வி, குடும்ப விரோதம். 2ஆம் அதிபதி 7இல் நின்ற பலன் மருத்துவம், ஜவுளி மூலம் வருமானம், மனைவி கட்டுப்பாட்டில் இருப்பவர் அல்லது கணவனின் கட்டுப்பாட்டில் இருப்பவர். 2ஆம் அதிபதி 8இல் நின்ற பலன் வாக்கு திறமையின்மை, பூமி நிலம் ஆகியவற்றால் திடீர் யோகம், இன்சூரன்ஸ் துறையில் ஈடுபடுதல், வீண் வாதத்தால் வழக்கு, உணவினால் வயிற்று உபாதைகள். 2ஆம் அதிபதி 9இல் நின்ற பலன் அறிவு சார்ந்த பேச்சு, ஆன்மீகம், சாஸ்திர பிரசங்கம், பித்ருதோஷத்தால் பொருள் இழப்பு, சமயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுதல், ஆன்மீக பயணங்கள் செல்லுதல். 2ஆம் அதிபதி 10இல் நின்ற பலன் பேச்சு திறமையினால் ஆதாயம், பட்டம், பதவி மூலம் தனம் பெறுதல், அறிவு தரும் சேவை, வாக்கு வன்மை, அதனால் பொருள் சேர்க்கை. 2ஆம் அதிபதி 11இல் நின்ற பலன் புகழ், மகிழ்ச்சி, லாபம், உழைக்க தெரிந்தவன், வட்டி தொழில், சொத்து, நிர்வாகத் திறமை, சகோதரர்களால் வரவு. 2ஆம் அதிபதி 12இல் நின்ற பலன் கடன் தொல்லையால் அவதி, பூர்வீக சொத்தை இழத்தல், ஓரளவு பொருளாதாரம், பிறர் பொருளை அடைதல், ஆராய்ச்சிக்கு செலவிடுதல். அதாவது 2ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலனை பார்த்தோம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட வருகின்ற 1ஆம் தேதி அன்று ஜோதிட உயர்நிலை பயிற்சி வகுப்புகள் நடக்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம். அதற்கான கட்டண விவரங்களை வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.